வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை அபின் அப்படிங்கிற கசகசா. இதனுடைய தாவரவியல் பெயர் பெப்பாவர் சோமினிஃபெரம், குடும்பம் பேப்பரேசி, ஆங்கிலத்துல இதைய பாப்பீஸ் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா மேற்கத்திய நாடுகள் அப்படிங்கிறாங்க. கசகசா இனிப்பு சுவையுடைய வெப்பத்தன்மை கொண்ட துவர்ப்பு சுவையை தூண்டக்கூடிய உள் உறுப்புகள் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை படைத்த உடலுக்கு நல்ல பலம் தரக்கூடிய ஆண்மையை பெருக்கக்கூடிய மூலிகை தான். குடல் புழுக்களை இது கொள்ளுது. அன்றாட உணவுட சேர்த்து வந்தோம் அப்படின்னா ஆழ்ந்த நித்திரை கிடைக்காதவங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குது. மலை பகுதியில விளையக்கூடிய அபின் செடியிலிருந்து காயிலிருந்து பெறப்படக்கூடிய விதைகள் தான் இந்த கசகசா. அபின் செடியினுடைய காய் போஸ்தாக்காய் என்ற பேர்ல சொல்றாங்க. 2 தேக்கரண்டி அளவு கசகசாவை 1/4 டம்ளர் பால்ல ஊற வச்சு பசை போல அரைச்சு உள்ளுக்குள்ள குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சீதபேதி கட்டுப்படுது. 1/2 கப் அளவு கொப்பரை தேங்காயை பூவா சீவி 1/2 தேக்கரண்டி கசகசாவை சேர்த்து அரைச்சு துவையலாக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய புண்கள் அடியோட குணமாகுது. போஸ்தக்காய் 1, துத்தி இலை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நசுக்கி 1 லிட்டர் தண்ணியில சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி பொறுக்கிற சூடுல எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல அவங்க ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கீழ்வாயு அப்படிங்கிறது குணமாகுது. உடல் பலம் பெற கசகசா, வால்மிளகு, பாதாம் பருப்பு, கல்கண்டு இதைய சம அளவு எடுத்து தூளாக்கி பசும்பால்ல தேன், நெய் தேவையான அளவு லேகியமா செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1/2 தேக்கரண்டி அளவு இரவுல பாலோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் பலம், ஆரோக்கியம் கிடைக்குது. நன்றி, வணக்கம்.